மிஷின் லேர்னிங்கில் மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர்னால் என்ன, அதில் இருக்கிற சப்போர்ட் வெக்டார் மிஷின் அப்படின்னா என்ன தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. மேத்தமெட்டிக்கலாகவும் புரிஞ்சுக்க போகிறீங்க. அப்புறம் இதில் இருக்கிற கான்செப்டை கிளியராக தெரிஞ்சுப்பீங்க. இதனால் உங்களுக்கு ஜாப் இன்டர்வியூவில் இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டாலும் நான் சொல்கிறத புரிஞ்சு நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர்னால் என்னென்னு முதல்ல டெஃபினேஷனை பார்ப்போம். A maximum margin classifier is a model that separate two classes using a hyperplane. அது மட்டும் இல்லாமல் maximize the distance margin between closest point of both classes. இதனால் உங்களுக்கு என்ன ஏற்படும்னா improve generalization and accuracy. இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு புரியணும் இல்லையா, சொல்கிறேன் கவனிங்க. 2 கிளாஸஸ் எடுத்துக்க போகிறோம். கிளாஸ் 1, கிளாஸ் 2. ஓகேங்களா, மொத்தம் 2 கிளாஸஸ். இந்த 2 கிளாஸையும் பிரித்து கொடுக்கும் யார், இந்த கிளாஸிஃபையர். மேக்ஸிமம் மார்ஜின் கிளாஸிஃபையர் வந்து இந்த 2த்தையும் நம்மளுக்கு பிரித்து கொடுக்க போகுது. எதை யூஸ் பண்ணி, ஹைப்பர் பிளேன். இதுதான் அந்த கோடு தான் ஹைப்பர் பிளேன். ஓகேங்களா, சரி. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக ஒரு விஷயம் பண்ணும், மார்ஜினை அதிகப்படுத்தும். அதாவது இந்த 2த்தையும் தனியாக பிரித்து அந்த மார்ஜின் வேல்யூ அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்படி கொடுக்கறதுனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா கிளாஸ் 1 தனியாகவும் கிளாஸ் 2 தனியாகவும் பிரித்து எடுத்துடலாம். அதுதான் ஜென்ரலைசேஷன் அண்ட் அக்யூரசி. இப்போது கிராஃபுக்கு வரேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பாக்ஸில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன், இது எல்லாமே கிளாஸ் 1. இங்கே ரவுண்டாக க்ரீன் கலரில் கொடுத்தது எல்லாமே கிளாஸ் 2. ஓகேங்களா, இப்போது மிஷின் என்ன பண்ண போகுதுன்னா இந்த 2 கிளாஸையும் பிரிக்க போகுது. பிரிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்த போகுதுன்னா ஹைப்பர் பிளேன். ஹைப்பர் பிளேனோட ஈக்குவேஷன் WX + B = 0. இது நார்மல் ஈக்குவேஷன். ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்மில் பின்னால் பார்க்கலாம். இதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு மார்ஜின் ஒன்று க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, பவுண்ட்ரி, அதோட டிஸ்டன்ஸ் தான் M, அதான் மார்ஜின். இந்த மார்ஜின் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேட்டா வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த அக்யூரஸான டேட்டா கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் வெக்டார் மிஷினை பயன்படுத்துவோம், இன்னும் அக்யூரேட்டாக கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா, அதான் சப்போர்ட் வெக்டார் மிஷின். இதை ஷார்ட்டாக SVMனு சொல்லுவோம். SVM இஸ் அ சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம். எதுக்குன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு. இதில் சப்போர்ட் வெக்டார்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் என்னதுன்னா டேட்டா பாயிண்ட்ஸ், அதாவது பவுண்ட்ரிக்கு கிட்ட இருக்கிறவங்கள வச்சு நம்ம பிரிப்போம். ஓகேங்களா, சப்போர்ட் வெக்டார்ஸ் ஆர் டேட்டா பாயிண்ட்ஸ் க்ளோசஸ்ட் டு த டிசிஷன் பவுண்ட்ரி. அந்த பவுண்ட்ரிக்கு கிட்ட இருக்கிற டேட்டா பாயிண்ட்ஸை வச்சு நம்ம இந்த சப்போர்ட் வெக்டார்ஸை கண்டுபிடிப்போம். இது என்ன பண்ணும்னா ஹைப்பர் பிளேனோட பொசிஷனை நம்மளுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பவுண்ட்ரி மாறிச்சுன்னா இதுவும் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ டயக்ராமில் காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த ஹைப்பர் பிளேன் இருக்குங்க இல்லையா, இதுக்காக தான் நம்ம இந்த சப்போர்ட் வெக்டார்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது இங்கே சில டேட்டாஸில் இந்த கிட்ட வரும், இந்த மார்ஜின் கிட்ட வரும், பவுண்ட்ரி கிட்ட. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மார்ஜினை நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளிக்கலாம். தள்ளும் போது நம்மளுக்கு அக்யூரஸான இந்த டேட்டாஸாக கிடைக்கும். சரி, இந்த டேட்டாலாம் ரொம்ப அக்யூரேட்டாக, இந்த லைன்லாம் இந்த இடத்துல தான் வரணும், அக்யூரேட்டாக வரணும், அதுக்காக நம்ம பயன்படுத்துகிறது தான் இந்த சப்போர்ட் வெக்டார் மிஷின். போக போக உங்களுக்கு இன்னும் க்ளீனாக புரியும் பாருங்கள். சரி, ஹைப்பர் பிளேன் அந்த கிராஃபில் பார்த்தோன்னே ஒரு லைன், அந்த லைனோட ஈக்குவேஷன் தான் இது. WX + B = 0. Wனா வெயிட், அதாவது டைரக்ஷன். அந்த டேட்டாஸ் அங்கங்கே பிரித்து ஒரு லைன் வந்துட்டு அந்த லைனோட டைரக்ஷன் எங்கே இருக்கணும், எந்த எக்ஸ் வேல்யூ எதில் செட் ஆகிருக்கணும், அப்புறம் பயஸ், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கும். அதுதான் ஹைப்பர் பிளேன், ஒரு கோடு அந்த ஹைப்பர் பிளேன். சரி, மார்ஜின். மார்ஜின் எங்கே இருக்குது, இதுதான் மார்ஜின். இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்குது இல்லையா, அதோட டிஸ்டன்ஸ் தான் மார்ஜின், M வேல்யூ. இந்த M வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், மார்ஜின் = 2 / magnitude of the W. அப்படின்னு என்னதுன்னா Wனா weight vector that define the hyperplane direction. அதாவது இந்த கோடு
இப்படி தான் இருக்கணுமா, இல்லை இப்படி இருக்கணுமா, இல்லை இப்படி இருக்கணுமா, இல்லை இப்படி இருக்கணுமா, எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது யார்? இந்த W. இந்த W, இந்த வெயிட், இதோட டைரக்ஷன் தான் 3D பொசிஷனில் பார்ப்போம். இந்த ஹைப்பர் பிளேன் எதை வச்சு நம்ம பார்ப்போம்னா 2Dலையும் பார்ப்போம், 3Dலையும் பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இதுமாரி டபுள் கோடு போட்டாங்கன்னா அதுதான் மேக்னிடியூட் வேல்யூ. எப்பயுமே வெக்டாரோனுடைய இது வந்து வெக்டார் வந்து டைரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ்லாம் இருக்காது, ஒன்லி வேல்யூஸ் மட்டும் இருக்கும். ஸோ மேக்னிடியூட் வேல்யூ, லென்த் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறாங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த ஹைப்பர் பிளேன் இருக்கு இல்லையா, இதோட ஈக்குவேஷன் பாருங்கள் என்ன இருக்குங்க, WX + B = 0ன்னு இருக்குது. கரெக்டுங்களா? இதுக்கு மேலே ஒரு டாட்டட் லைன் இருக்குது, இதுக்கு கீழே ஒரு டாட்டட் லைன் இருக்குது. இதுக்கு மேலே என்ன இருக்குது, WX + B = 1ன்னு வச்சோம், +1ன்னு வச்சுப்போம். இதுக்கு மேலே இருக்கிற லைன் வந்து ப்ளஸ், இது கீழே இருக்கிற லைன் மைனஸ். WX + B = -1. இது 0 லைனு. அப்போ இது +1, இது -1 தானே. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணுறது எப்படி பண்ணணும்? சேஞ்ச் த சைன். இப்போ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ 1 + 1 வரும் 2. இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம இந்த இடத்துல ஃபார்முலா 2 கொண்டு வந்திருக்கோம். இப்போ புரியுதுங்களா ஏன் இந்த இடத்துல 2 வந்திருக்குன்னு? ஸோ இந்த மார்ஜின் எப்படி கண்டுபிடிக்கணும்? 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும் இதை, இந்த வெயிட்டை. ஓகேங்களா? சரி, அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு மார்ஜின் கிடைக்கும். இதில் நம்மளுக்கு 2 விதமான மார்ஜின் இருக்குது. சாஃப்ட் மார்ஜின், ஹார்ட் மார்ஜின். சாஃப்ட் மார்ஜின் வந்து எரரை கொடுக்கும், அதாவது அந்த மார்ஜினை கிட்ட வரும்போது சில டேட்டாஸ்லாம் உள்ளே போயிடும். ஆனால் ஹார்ட் மார்ஜின் அப்படி கிடையாது, எந்த ஒரு எரரும் வராது. உங்களுக்கு புரியணும், கிராஃபில் சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போது இது எல்லாமே வந்து ஹார்ட் மார்ஜின், இதை தாண்டி அந்த டேட்டாஸும் இங்கே எதுவுமே இல்லை. இதுவே சாஃப்ட் மார்ஜின் இந்த டேட்டா இங்கே ஒன்று போயிட்டுருக்கோம், இதில் உள்ளே ஒன்று நுழைஞ்சிட்ருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் மார்ஜின் தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த மேக்னிடியூட் வேல்யூ சின்னதாக இருந்துச்சுன்னா மார்ஜின் நல்லா பெருசாக வரும். இதுவே இந்த வேல்யூ பெருசாக போச்சுன்னா மார்ஜின் ரொம்ப சின்னதாகிடும். எப்பயுமே நம்ம டேட்டாஸை ரொம்ப அக்யூரேட்டாக எடுக்கிறதுக்கு மார்ஜின் வேல்யூ எப்படி இருக்கணும்? எப்பயுமே பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ மார்ஜின் பெருசாக இருக்கணும்னா இந்த வேல்யூ சின்னதாக இருக்கணும். இது முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள், இந்த மார்ஜின் நல்லா பெருசாக இருக்கணும்னா அந்த டினாமினேட்டரில் இருக்கிற அந்த வெயிட் வேல்யூ சின்னதாக இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பெருசாக பிரிக்கிறோமோ அந்த அளவுக்கு டேட்டா அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சப்போர்ட் வெக்டார்னுடைய ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? கிவன் டேட்டா. ஸோ கிளாஸ் +1, கிளாஸ் -1 2 கொடுத்துருக்காங்க. 3,3, 4,3, 1,1, 2,1 இது எல்லாமே டேட்டா பாயிண்ட்ஸ். ஸ்டெப் 1 நம்ம கிராஃப் வரைய போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது 3 இருக்குது, 4 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 0லேருந்து 4 வரைக்கும் எடுத்துப்போம். ஒய் ஆக்சிஸில் பாருங்கள் 3 இருக்குது, 3 இருக்குது, 1 இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1லேருந்து 3 வரைக்கும் எடுத்துப்போம். இப்போ இந்த 4 பாயிண்ட்டையும் இங்கே பிளாட் பண்ணிவிட்டு இப்போ இதை 2ஆக பிரிக்க போகிறோம். சரி, இந்த பாயிண்ட்ஸ்லாம் பாருங்கள் நம்மளுக்கு 3 அதாவது ஒய் ஆக்சிஸ் 3ல் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டை பாருங்கள் ஒய் ஆக்சிஸ் 1ல் இருக்குது. அப்போ 1க்கும் 3க்கும் இடையில் இருக்குது. ஸோ 1க்கும் 3க்கும் இடையில் என்ன லைன் போடலாம்? 2 வச்சு போடலாம். அப்போ ஒய் ஆக்சிஸில் ஒய் = 2ன்னு ஒரு லைனை போட்டு இதை ரெண்டுத்தையும் பிரிச்சிடலாம். அப்போது இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்னு ஈஸியாக பிரிச்சிட்டோம். ஓகேங்களா? சரி, இதில் எது சப்போர்ட் வெக்டார்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தான் நம்ம இன்னும் அக்யூரேட்டாக பிரிக்கிறதுக்கு. சப்போர்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு என்னதுன்னா க்ளோசஸ்ட் பாயிண்ட்னு அர்த்தம். அதாவது இந்த லைனுக்கு எது க்ளோஸ்ன்னு பார்க்கணும். அதுக்கு எப்படி பார்க்கணுன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ பார்க்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஒய் ஆக்சிஸில் 3 3 தான் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸ் வச்சு சொல்ல முடியாது. அப்போ எக்ஸ் வேல்யூ பாருங்கள் 3 இருக்குது, 4 இருக்குது. எது சின்ன நம்பர்? 3 தானே சின்ன நம்பர். அப்போ அதுதானே கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3,3 சப்போர்ட் வெக்டார். இப்போ இங்கே பார்க்கணும், இங்கே எது சின்ன வேல்யூன்னு பார்க்கணும். அது நியரஸ்ட் வேல்யூ. இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ இப்படி கிட்ட பார்க்கும்போது இந்த லைன் கிட்ட பார்க்கும்போது 2 தானே கிட்ட. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் படி பார்க்கும்போது இந்த பக்கம் போகும்போது டவுனில் பார்க்கும்போது இப்படி பார்க்கணும் நீங்கள். ஸோ எது ஹையஸ்ட் வேல்யூ அதை கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 2,1 தான் இங்கே கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இதுனா ரொம்ப தூரமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்தமாதிரி நம்மளுக்கு 2 சப்போர்ட் வெக்டார்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி தான் மிஷின் என்ன பண்ணும்னா இந்தமாதிரி நம்மளுக்கு நிறைய
ஒரு 100-150 டேட்டாஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன பண்ணும், கரெக்டாக பிரித்து சப்போர்ட் வெக்டர்ஸை வச்சு நம்ம டேட்டா அக்யூரசி கொடுக்கும். இது உங்களுக்கு புரியறதுக்காக சின்ன டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு புரிய வச்சுருக்கேன். புரிஞ்சிச்சுங்களா கான்செப்ட்டு? நெக்ஸ்ட் எஸ்விஎம் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு என்னதுன்னா, மார்ஜினை இன்னும் அதிகமாக மார்ஜின் நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஒதுக்கணும் டேட்டாஸை. ஓகேங்களா? அதாவது ஒரு ரூமில் குப்பை இருக்குது, ஓகே, ஒரு குப்பை இருக்குது, பழங்கள் இருக்குது. குப்பை தனியாக பழங்கள் தனியாக பிரிச்சிடணும், ரெண்டும் ஒன்று சேரக்கூடாது. அதுக்காக ஒரு கயிறு 2 பக்கம் போடுறோம். அந்த மாதிரி பக்காவான வேல்யூ கிடைக்கிறதுக்கு தான் எஸ்விஎம் ஆப்டிமைசேஷன் பண்ணுவோம். எஸ்விஎம் ட்ரைஸ் டு ஃபைண்ட் த பெஸ்ட் டபிள்யூ வேல்யூ, பி வேல்யூ, ஓகேங்களா, பையஸ் வேல்யூ ஃபார் த கரெக்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் மேக்ஸிமம் மார்ஜின். அதுக்கு ஒரு 2 கண்டிஷன்ஸ் இருக்குப்பா. மொதல் கண்டிஷன் என்னதுன்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டும் இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா? அந்த ஹைப்பர் பிளேனை ஒட்டி தான் இருக்கணும். அதாவது yi இன்ட்டு wxi ப்ளஸ் பி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இதுக்குள்ளே தான் இருக்கணும். அதுமாதிரி ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, டபிள்யூ வேல்யூ, அது ரொம்ப சின்னதாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மார்ஜின் பெருசாகும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆப்டிமைசேஷன், ஒரு சூப்பரான சப்போர்ட் வெக்டார்ஸ் கிடைக்கும். அதுக்கான ஃபார்முலா இதுதான், ஆப்டிமைஸ்டு வேல்யூ மினிமம் 1/2 மேக்னிடியூட் ஆஃப் டபிள்யூ ஸ்கொயர். இதை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது ஒன்றும் இல்லை, இது கன்ஸ்ட்ரெயின்ட் தான், இந்த லைன் வருது தான், வேறு ஒன்றும் இல்லை. +1 -1 அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது எல்லாமே கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப முக்கியமான பயன் எதுனா, இந்த டபிள்யூ இருக்கு இல்லையா, டினாமினேட்டர் வேல்யூ, இது மினிமமாக இருக்கணும். இது மினிமமாக இருந்தால் மார்ஜின் ரொம்ப பெருசாக இருக்கும், டேட்டா அக்யூரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் 5th ஒன், சரி, சப்போர்ட் வெக்டார்ஸ் படித்தோம். சப்போர்ட் வெக்டார் மிஷினில் நிறைய வகைகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் சப்போர்ட் வெக்டார் மிஷின். அதாவது லீனியர் சப்போர்ட் வெக்டார் மிஷின் என்னதுன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைனை வச்சு டேட்டாஸை பிரிச்சுருவோம். டேட்டா இஸ் செப்பரபிள் பை அ ஸ்ட்ரைட் லைன். ஸோ நம்மளுக்கு இங்கே டேட்டா செட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது, நாட் டூ காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா? இது என்ன பண்ணும், பெஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனை கண்டுபிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் மார்ஜினும் நம்மளுக்கு கொடுக்கும். இது என்ன பண்ண முடியாது, ஒரு கர்வ்டு டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியாது. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதான் லீனியர் எஸ்விஎம். இங்கே பாருங்கள், லீனியர் எஸ்விஎம் என்னது, டேட்டாஸ் ஈஸியாக பிரிச்சிட்டோம், ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம போக போக என்ன பண்ணணும், காம்ப்ளெக்சிட்டி அதிகப்படுத்தணும். இப்போ டீட்டெயில்டு கான்செப்டுக்குள்ளே போக போகிறோம். நான் லீனியர் எஸ்விஎம் அப்படின்றத நான் லீனியர் டேட்டா வந்து ஒரு அங்கங்கே ஒரு குரூப்பாக இருக்குது, கண்ணாம்பு என்னென்னு இருக்கும். இங்கே பாருங்கள், பாக்ஸ் இங்கே இருக்குது, ரவுண்ட் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்கொயர் எல்லாமே நான் எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன், ரவுண்டு எல்லாமே ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். இது எங்கேயாவது நம்ம பிரிக்க முடியுமா? முடியாது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு கர்வ்ஸ் வச்சு தான் பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம், இங்கே பாருங்களேன், இப்படி பிரித்து பார்க்கலாமா? இது வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள், இப்படி பிரிச்சிடலாமா? இப்படி பிரித்தாலும் இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர்ஸ் தனியாக போயிடுது. ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் மிஷின் என்ன பண்ணணும்னா இதையும் பக்காவாக பிரிக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லணும், ஹையர் டைமென்ஷன்னு சொல்லுவோம். கெனாட் செப்பரேட் வித் ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைன் வச்சு பிரிக்க முடியுமா? முடியாது. அதை நம்ம என்ன பண்ணோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஹையர் டைமென்ஷனில் பிரிச்சிடணும். அதாவது ஓரளவுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை பிரிச்சுட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு டேட்டா கொடுக்கும். அதான் ஏஐ வந்து 100% டேட்டா கொடுக்காது. நம்ம ஏஐ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா ஒரு 80%, 90% அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஏஐ கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே 100% கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இருக்கிற டேட்டாவை வச்சு அதால் எந்த அளவுக்கு ஜென்ரலைஸ் பண்ண முடியுமோ பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அதுக்கு பயன்படுத்துறது தான் கர்னல் ஃபங்க்ஷன். இந்த கர்னல் ஃபங்க்ஷனை வச்சு தான் இந்த மாதிரி நான் லீனியர் டேட்டாவை பிரிக்கும். கர்னலே நம்மளுக்கு நிறைய வகையான கர்னல்ஸ் இருக்குது. லீனியர் கர்னல் இதெல்லாம் மேத்தமேட்டிக்கலாக இருக்கும், இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ லீனியர் கர்னல் எப்படி இருக்குன்னா, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இந்த மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் எக்ஸ் வேல்யூ டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு ஒய் வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு, அதாவது லீனியர் டேட்டா இருக்கு இல்லையா,
இந்த ஸ்ட்ரைட் லைன் வரையறதுக்கு இது பயன்படுத்தும் லீனியர் கர்னல். இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி லைனை வரைஞ்சி கொடுத்துரும். இந்தமாதிரி டேட்டாவை பிரித்து கொடுத்துரும். ஓகேங்களா, இது லீனியர் கர்னலுக்கு. ஆனால் நெக்ஸ்ட் பாலினாமியல் கர்னல், டீனா டிரான்ஸ்போஸ், இது எல்லாமே வெக்டர்ஸ். ஓகேங்களா, சரி. பாலினாமியல் கர்னல், இந்த கர்னல் எப்படி கண்டுபிடிப்போம்னா சேம் இந்த எக்ஸ் பவர் டி ஒய் எடுத்து 1 ஆட் பண்ணி டிகிரி கூட. பாலினாமியல்னா டிகிரி இருக்கும் இல்லையா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பவர் 4னா டிகிரி என்னது 4, ஹையஸ்ட் டிகிரி. இப்போ எக்ஸ் பவர் 5 வருது, ஸோ ஹையஸ்ட் டிகிரி 5. அந்தமாதிரி டிகிரி வேல்யூவை பவரில் போட்டு ஆட் பண்ணி நம்ம பவர் எடுத்தோம்னா அந்த கர்னல் வேல்யூ வரும். இதை வச்சு நான் என்ன பண்ணோன்னா கர்வ்டு பவுண்ட்ரிஸை நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இப்போ டேட்டாஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி கர்வ் பண்ணி இப்படி கொடுக்கும், பிரித்து கொடுக்கும். ஸோ அதுக்காக இந்த பாலினாமியல் கர்னலை பயன்படுத்தும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரேடியல் பேசிஸ் ஃபங்க்ஷன். இது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப கண்ணா மின்னான்னு இருந்தாலும் அங்கங்கே கோடு போட்டு ஒரு கர்வ் போட்டு பிரித்து கொடுத்துரும் டேட்டாஸை. ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து எக்ஸ்போனன்ட் ஆஃப் மைனஸ் காமா. காமா வந்து இங்கே வந்து ஒரு அடிஷ்னல் பவர் மாதிரி. ஓகேங்களா, பிரித்து கொடுக்கறதுக்கு வேல்யூ மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி என்ன பண்ணோம், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிற டேட்டாஸை பிரித்து கொடுக்கறதுக்கு இந்த கர்னலை பயன்படுத்தும். நெக்ஸ்ட் சிக்மாய்டு கர்னல், ரொம்ப மோசமாக எக்கச்சக்கமாக பிரிஞ்சு இருக்கும். ஓகேங்களா, ஒரு நூல் கண்ணாமினான்னு சிக்கிக்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற டேட்டாஸை பிரித்து கொடுக்கறதுக்கு இது சிக்மாய்டு கர்னல். மோஸ்ட்லி இதை ரெண்டுக்கு தான் பயன்படுத்துவாங்க எப்பயுமே மிஷின். இட் ஹேண்டில் வெரி காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ். இதுக்கு ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனை பயன்படுத்துவோம். tan h எக்ஸ் பவர் டிரான்ஸ்போஸ் ஒய் ப்ளஸ் பி பயஸும் இதில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, சரி. இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய கர்னல்ஸ் இருக்குது. இந்த கர்னல் ஃபங்க்ஷன்லாம் பயன்படுத்தி தான் அந்த சப்போர்ட் வெக்டார்ஸை பிரித்து மேக்ஸிமம் மார்ஜினை கொடுத்து டேட்டா அக்யூரஸை ஜென்ரலைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்க முடியுது மிஷினால். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இந்த எஸ்விஎம் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, டெக்ஸ்ட் கேட்டகரைசேஷன். ஓகேங்களா, தனித்தனி டெக்ஸ்ட்டை பிரிக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கேன்சர் ப்ரோட்டீன் கிளாசிஃபிகேஷன். கேன்சர் செல்ஸ் தனியாக, ப்ரோட்டீன் செல்ஸ் தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக புரதங்கள் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவோம். இமேஜ் கிளாசிஃபிகேஷன், இப்போ அனிமல்ஸு பிளான்ஸு அதை பிரிக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸ்பேம் இமெயில்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ ஸ்பேம் இமெயில்ஸ்ன்றது மெசேஜஸ், சில மெசேஜஸ்லாம் வந்து நிறைய பங்க்சுவேஷன் மார்க்ஸ்லாம் நிறைய வந்துச்சுன்னா அது ஸ்பேம்னு சொல்லலாம். இந்த மாதிரி சில டேட்டாஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா பிரிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு இந்த சப்போர்ட் வெக்டார் மிஷின் பயன்படுது. ஓகேங்களா, கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.